வந்து ஹேண்ட் வாஷ் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுறதுக்கு வீட்டில் நிச்சயமாக என்ன ஒரு நல்ல மணமான சோப்பாக இருந்தாலும் சரி, நுர வர்ற சோப்பாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா நம்மளால் வந்து அதில் பூசி நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது. கையில் எவ்வளோ தேய்ச்சாலும் ஒட்டிகிட்டு போகும், இல்லை கீழே விழுகும், இல்லை நம்ம குளிக்கிற தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும், இல்லை வலிக்கிட்டு சாக்கடைக்கிட்டே போய் விழுந்துடும். ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சில்லு சோப்பை பூரா நம்ம சேர்த்து வச்சு நல்ல கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா கரைச்சோம்னா இந்த மாதிரி லிக்விடாக வரும் நமக்கு. அந்த சோப்பு பூரம் கரைஞ்சி நல்ல அந்த காஸ்டிக் சோடா வந்து நல்ல இந்த மாதிரி லிக்விடாக வரும். அதை வந்து இந்த மாதிரி டிஸ்பென்சரில் இது வந்து நேற்று நான் காமிச்சது ரூம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக உள்ளது. இதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அந்த சோப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் நல்லா எடுத்துக்கிட்டு அதோட கூட இந்த சோப்பு கரைஞ்சி வந்திருக்கிற அந்த சோப்பை வந்து அதோடு போட்டு நல்லா குலுக்கி விடணும். நல்லா குலுக்கி விட்டோம்னா அந்த சோப்பும் நுரையும் அந்த தண்ணி ஆர்ஓ வாட்டரும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி அந்த ஹேண்ட் வாஷ் சோப் ரெடி ஆகிடும். இதில் உள்ள சோப்போட வாசனையெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஸோ ஏதானும் ஒரு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டோமா, ஒரு வெண்ணெய் சாப்பிட்டோமா, ஒரு நெய் சாப்பிட்டோமா, அது கையில் ஒட்டிகிட்ருக்கா, கிச்சனில் வாஷ் பேசின் கிட்ட, இல்லை எந்த இடத்துல நம்ம கை கழுவுற இடமா வச்சுருக்கோமா அந்த இடத்துல நம்ம வந்து இதை பாட்டிலில் போட்டு இதில் மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா வெளியில் போய் வாங்கி 35, 25, 40ன்னு விற்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம தயார் பண்ணி நம்ம வீட்டிலையே ஓரமாக வச்சிட்டோம்னா எவ்வளோ வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். நிச்சயமாக சில்லு சோப்பு ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் 4-5 பீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பூராமே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு காலியாக அதை ரெடியாக அதில் ஊற்றி நல்லா ஆர்ஓ வாட்டர் வச்சு நல்லா குலுக்கி நல்லா நுர வர மாதிரி பண்ணி அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனமாகவும் இருக்கும். வாசனையும் நம்ம வீட்டு சோப்பு நமக்கு வாசனை நல்லா தெரியும். என்னென்ன சோப்பு நம்ம வாங்குகிறோமோ அதனுடைய வாசனைகள் நமக்கு பிடிக்கும். அதனால் அதை வந்து நம்ம அழகாக நம்ம பயன்படுத்தலாம். பாத்ரூமும் இல்லை வாஷ் பேஸினும் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த டிஸ்பென்சர் வந்து நல்ல சோப்பு வந்து வெளியில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சோப் ஆயில் அந்த இது சோப் பயன்படுத்துறது வந்து அமுக்கினோடனே கையில் வர்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி டிஸ்பென்சர் பயன்படுத்தி அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிக்கனமான ஒரு டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகளை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்பவும் தேவை. இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நீங்கள் செய்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இனியும் உங்களுடைய இது தொடர்ந்து கொண்டே இருக்க வேணும்னு விஜய் சொல்கிற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் சப்ஸ்கிரைபர்களே, என்னுடைய பார்வையாளர்களே எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்னு என்னுடைய இந்த பதிவை உங்களுக்கு தரேன். மேலும் சில டிப்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நன்றி. இது வந்து வெண்கடுகு, மருதாணி விதை, அது எல்லாமே வெளியில் தான் கிடைக்கும் நமக்கு. இந்த மூலிகை சாமான் விற்கிற இடத்துல நம்ம போய் வாங்கிக்கலாம். இது வந்து மட்டிப்பால் சாம்பிராணி சொல்லுவோம். நம்ம வீட்டில் கப் சாம்பிராணி ஏற்றுவோம். அந்த கப் சாம்பிராணி ஏற்றுறப்போ வெள்ளி செவ்வாயில் நம்ம கப் சாம்பிராணி ஏற்றுறப்போ இல்லை டெய்லி கூட நிறைய வீட்டில் ஏற்றுவாங்க. நான் வந்து மிச்ச நாளில் வந்து ஊதுபத்தி ஏற்றிட்டு வெள்ளி செவ்வாயில் சாமி ப்ரேயர் பண்ணுறப்போ நான் வந்து கப் சாம்பிராணி ஏற்றிடுவேன். அந்த கப் சாம்பிராணி கங்கு வருது இல்லையா, அந்த கங்கில் வந்து இந்த வெண்கடுகும் இந்த மருதாணி விதையும் சேர்த்து நீங்கள் வந்து கூடையே போட்டு விட்டிங்கன்னா அந்த அகில் புகை வந்து நல்ல கமன்னு வரும், கும்மன்னு வரும். நல்லா அதுலேயே பட்டுன்னு சத்தம் கேட்கும். இந்த வெண்கடுகு வெடிக்கிற சத்தம் அது வந்து வீட்டுக்கு அவ்வளோ நல்லது. நேர்மறை சக்திகளை நிறைய கொண்டு வரும் வீட்டுக்குள்ளே. ஸோ இந்த சாம்பிராணி போடுறது வீட்டுக்கு நல்லதுன்னு அந்த காலத்தொட்டே இருக்கும். குழந்தைங்க இருக்கிற இடத்துல சாம்பிராணி போடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மூச்சுக்கு வந்து சேர மாட்டேங்குதுன்னு சாம்பிராணி போடுறத அவாய்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சாமிக்காக நம்ம வந்து செய்கிறோம், வீட்லேயும் நறுமணம் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த கப் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறப்போ அல்லது நீங்கள் கறி
நிலக்கரி வச்சு நீங்கள் கங்கு ஏற்படுத்தி அதில் சாம்பிராணி போடுறப்போ இந்த வெண்கடுகும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ போட்டால் போதும், ஒரு நாளைக்கு இவ்வளோ போட்டால் போதும். போட்டுட்டு அந்த கங்கில் அது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிறப்போ வீட்டுக்கு தேவையான நேர்மறை சக்தி நிறைய கொண்டு வரும். நம்மளை தேவையில்லாத சக்திகள், தீய சக்திகள் வீட்டையும் நம்மளையும் நம்ம குடும்பத்துக்கும் அண்டாத அளவுக்கு இது வந்து பாதுகாக்கும். நோய் நொடிகள் குறையும். நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுறது குறையும். கடவுளோட அனுகிரகம், அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம், வீட்டில் குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இதுவும் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும். அதே சமயம் வீட்டில் நேர்மறை சக்தி நிறைய கிடைக்கும். எப்பயுமே வீடு ஒரு மனமான இதுவாக இருக்கும். சாமிக்கிட்ட, லக்ஷ்மி கிட்ட, மகாலட்சுமி கிட்ட, பெருமாள் கிட்ட, எல்லா சாமிகள்கிட்டையும் ஒரு வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏதோ ஒன்று ஏற்றுறோம். அதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். எப்பயுமே வீடு வந்து ஒரு வாசத்தோடு இருக்கணும். அதுக்காக இந்த இதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வீட்டில் நல்ல நறுமணம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், நேர்மறை சக்திகள் நிறைய கிடைக்கும். ஒரு வீடு அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நமக்கும் மனசுக்கு ஒரு ரம்மியமான ஒரு நிலையை கொடுக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுல கூட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஒரு சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், அமைதியாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப பொருத்தமான உரித்தான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள். காலையில் சாயந்தரம் நிச்சயமாக வீட்டில் வந்து விளக்கேற்றி இதெல்லாம் நம்ம செய்துக்கிட்டே வந்தால் கூட வீட்டில் வந்து நல்ல அமைதியான சூழ்நிலை நல்லா இருக்கும். பணத்துக்கு சிரமம் இல்லாமல், நோய் நொடிகள் நிறைய நம்மளை தாக்காமல், குழந்தைகளோட வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வு, படிப்பு எல்லாமே நல்ல நிலைமையாக இருக்கும். ஹஸ்பண்டோட வேலை, அவருடைய வருமானம், அதுக்கெல்லாமே கடவுள் வந்து எந்த குறையும் வைக்காமல் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக செய்து பாருங்கள். நன்றிகள். இந்த மணி சத்தத்தோட அந்த கப் சாம்பிராணியில் இந்த புகையோட இந்த வெண்கடலும் இந்த மருதாணி விதைகளும் சேர்ந்து வெடித்து நல்ல வாசனை வர்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கங்கு வந்து நல்லா பிடிச்சிக்கிடுச்சுன்னா அது வந்து நல்ல புகை நிறைய வர ஆரம்பிக்கும். இப்பயே நிறைய வருது. இந்த தீபாவளி காட்டுறப்பையோ, சாமிக்கு இந்த இது பண்ணுறப்பையோ அந்த வெண்கடலும் அந்த இதுவும் சேர்ந்து அந்த துகள்களும் சேர்த்து சாம்பிராணியோட சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கும்பன வாசனை வருது. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து மட்டிப்பால் சாம்பிராணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட இந்த இதுவும் சேர்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல மனம் தூக்கலாக இருக்கும். இந்த சாமி ரூமே நல்ல தெய்வீகமாக நல்ல மனமாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். ரொம்ப வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கொடுக்கும். அது வந்து திருஷ்டி இல்லை தேவையில்லாதவங்களோட பார்வைகள் அதெல்லாமே கூட அந்த வெண்கடும் அந்த மருதாணி விதைகளும் வந்து நமக்கு நல்லது செய்யும்னு நிறைய போடுறாங்க, ஃபேஸ்புக்லேயும் போடுறாங்க. முன்னோர்களோட ஐதீகமும் அதே தான். இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போய் நல்லவை நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். நோய் நொடிகள், குழந்தை இல்லாத பாக்கியம், திருமணம் நடக்க வேண்டிய பாக்கியம், நன்மைகள், படிப்பு, அதில் தேக்கமாக இருக்கிறது, அது எல்லாமே நல்லதாக மாறி நமக்கு வீட்டில் வந்து தெய்வம் வந்து அருள் செய்ய துவங்கிவிடும். நீங்களும் செய்து பாருங்கள்.